தோல்வி அடைந்த பகுதியே வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண போனீங்கன்னா அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அவர் அதுலயே காமராஜர் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா இந்த பக்கம் பிடிக்கிட்டு போய் 50 இடத்துல ஜெயிச்சு 15 50 மாறிடுச்சு. அப்புறம் தான் அவர் பார்த்தாரு நம்ம அந்த பக்கம் ஓடிட்டு இருந்து இந்த பக்கம் நம்மள அடிச்சுட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் தான் காமராஜர் அது மாதிரி ஆயிடாது. செந்தில் பாலாஜியினுடைய திறமை வந்து தெரிஞ்சது. புது உத்திகளை கடைபிடிச்சிக்கிட்டு செந்தில் பாலாஜி வந்தாருனாக்கா அவங்களும் தன்னுடைய உத்திகளை மாற்றுவாங்க. அந்த உத்தியை கண்டுபிடிக்கிற திறமை இருக்குண்ணா. அப்படி வந்தா தான் நீங்க ஜெயிக்கணும். அதுலேயும் அவருடைய திறமை வந்து ஒன்றிய அரசு எவ்வளோ தூரத்துக்கு செந்தில் பாலாஜிக்கு பயந்ததுங்கிறதுக்கு அதுவே ஆகும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் வந்து திமுக கேட்டு செந்தில் பாலாஜியை தூக்கி அடிக்கிறதுக்கு அந்த கொங்கு மண்டலத்தை இன்னொரு நாள் பார்த்து எல்லாம் அவங்கவுங்க மகனை கொண்டு உள்ள உட்கார வச்சுட்டாங்க. இவங்க போனால் என்ன அப்பா போகிறாரு, மகன் இருக்க போகிறா. இப்போ ரெண்டு அப்பனும் மகனும் 2 பேருமே இப்போ அப்பா வெளியே போயிட போகிறாங்க, மகன் இருக்க போகிறாங்க. அவங்க குடும்பம் தானே என்ன மாற்றம் வரது. திமுக பொறுத்தவரை அந்த காலத்திலேயே பத்திரிகைகள் எழுதுறாங்க. மக்கள் அது வாரிசு அரசியல பார்க்க மாட்டாங்களா சார்? வாரிசு அரசியலுங்க ஒரு திறமையான ஒரு ஆள் வந்து செய்யறான் போது யாரா இருந்தா என்ன சார்? வணக்கம். சொல்லுங்க சார், இப்போ முதலமைச்சர் அவர்கள் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு. 2026 தேர்தலில் வந்து ஆயத்தம் பணிகளை வந்து திமுக தற்போதே மேற்கொண்டு இருக்க பார்க்க முடியுது. தோல்வி அடைந்த 75 தொகுதிகளை வந்து அதிகமாக நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தோல்வி அடைந்த தொகுதியில் குறிப்பாக கொங்கு மண்டலம் வந்து ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கு. என்னென்ன யுக்திகள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இந்த தோல்வி அடைந்த பகுதியே வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண போனீங்கன்னா அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா 57 வந்து 15 இடங்கள்ல திமுக ஜெயிச்சது. தோத்த இடங்கள்ல எல்லாம் வந்து குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தோட தான் திமுக தோத்துச்சு. நேரு கூப்பிட்டு காமராஜரை கேட்டார், என்னப்பா ஒண்ணுமே இல்லாத கட்சி அப்படி இப்படின்னா 15 பேர் ஜெயிச்சது மாத்திரம் இல்லை, தோத்த இடத்துல கூட ரொம்ப நேரோ மார்ஜின்ல தான் தோத்துருக்காங்கன்னு கேட்டபோது அடுத்த தடவை பாருங்கன்னார். 62ல் இவங்க ஜெயிச்சிருந்த அந்த 15 இடத்துல 14 இடத்துல தோத்தார். அண்ணாவே தோற்கடிக்கப்பட்டார். ஆனா அவர் அதுலயே காமராஜர் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா இந்த பக்கம் பிடிக்கிட்டு போய் 50 இடத்துல ஜெயிச்சு விட்டார். 15 50 மாறிடுச்சு. அப்புறம் தான் அவர் பார்த்தாரு நம்ம அந்த பக்கம் ஓடிட்டு இருந்து இந்த பக்கம் நம்மள அடிச்சுட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் தான் காமராஜர் தெரியும். உடனே போய் வேற வழி இல்லாம கட்சியை தடை செஞ்சிருங்க. அது அந்த அனுபவத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க ஜெயிச்ச இடத்த கோட்டை விட்டுறாதீங்கிறத நம்ம இப்போ அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். அதையே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போய் அந்த 70 இடங்கள் வந்து உங்களுக்கு தோல்வியை கொடுத்துச்சுன்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ண போய் காமராஜர் 15 இடத்த கான்சென்ட்ரேட் பண்ண போய் 50 இடத்துல தோத்தாரு. அது மாதிரி ஆயிடாதீங்கிறத நம்ம இப்போ ஆளுங்கட்சிக்கு நம்ம சொல்றோம். நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க சார், அந்த அஇஅதிமுக அவங்க ஜெயிச்சது வந்து இந்த கொங்கு பெல்ட்ல மட்டும்தான் ஜெயிச்சாங்க, அதுல மட்டும் கணிசமா தொகுதிக்கு ஜெயிச்சு எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து வந்து இலகுவா பெற்றுட்டாங்க அப்படின்ற சொன்னீங்க. இப்போ அந்த கொங்கு மண்டலத்துல இருந்து குறிப்பா திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முதன்முறையாக இப்போது அந்த கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதி அளவிலான அந்த தொகுதிகளை வந்து அவர் தலைமையில இப்போது வந்து தேர்தலில் சந்திக்க போறாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொங்கு பெல்ட்டை வந்து இந்த முறை திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? தெரியாது. செந்தில் பாலாஜியினுடைய திறமை வந்து தெரிஞ்சது. பட் அவருடைய டெக்னிக்கும் அந்த எதிர்கட்சிக்கு தெரிஞ்சிருக்குமில்ல. இப்போ வந்து போர்க்களத்தில் வந்து சில உத்திகள்லாம் இது பண்ணுவாங்க. இப்போ வந்து 2வது உலக யுத்தத்தில் பேட்டன்ன்ற ஒரு அமெரிக்க இவர் தளபதி, பெரிய பயங்கரமான தளபதி. அவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து வரலாற்று விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டுவார் அப்படின்னு அதனால அந்த வரலாற்று சம்பந்தமான இடங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுலையும் அந்த இடத்த ஜெயிக்கணுங்கிறதுலையும் அவருக்கு ஆர்வம் ஜாஸ்தி இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க. அதனால தான் அவங்க வந்து ரோமுக்கு மேலே வந்து படையெடுத்து போகும்போது அவன் ஜெர்மன்காரன் சொல்றான், பேட்டன் வந்து ரோம் அடிக்கிறத விட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிசிலியை தான் அடிக்கிறதுக்கு போவான் அப்படின்னு. ஏன்னாங்க அதில் வந்து வரலாற்று இது இருக்குது, பல முக்கியத்துவங்கள் இருக்குது. அதுக்கு தான் பேட்டனுடைய மென்டாலிட்டி வந்து வரலாற்று இடங்களை தாக்குறதுல தான் அவங்க ஆர்வம் காட்டுவான் அப்படின்னாங்க. ஜெர்மன் கேட்காதனால அவங்க ரோமை கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அவங்க சிசிலியை பிடிச்சி சிசிலிருந்து ரோம்குள்ளார வந்துட்டார். அது மாதிரி நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவாருங்கிறது இது ஒன்று தெரிஞ்சு போயிருது. அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் மாற்றலைன்னா அவர் இதைத்தான் பண்ணுவார்னு சொல்லிட்டு அது அதாவது அக்னி அஸ்திரத்தை விடுறீங்கன்னாக்கா வருண அஸ்திரத்தை விடுற மாதிரி தான். நெருப்பு ஆயுதத்தை விடுறீங்கன்னா தண்ணி ஆயுதத்தை இது பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு போகிறது. அதனால
புது உத்திகளை கடைபிடிச்சிக்கிட்டு செந்தில் பாலாஜி வந்தாருனாக்கா அவரால் முடியும் நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் இது வரைக்கும் அவர் செஞ்ச இந்த ஃபீல்டு ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு நல்லாவே ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அது வந்து தொடர்ந்து நினைக்கிறீங்களா இந்த வரவு? நான் சொன்னேன், நீங்க கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதிர்கட்சிக்கு தெரியும். நீங்க புது உத்திகளோடு போகணும். அதே சமயத்துக்கு எதிரி வந்து தோத்ததுக்கு காரணம் அவங்களும் பார்த்துருப்பாங்க. அவங்களும் தன்னுடைய உத்திகளை மாத்துவாங்க. அந்த உத்தியை கண்டுபிடிக்கிற திறமை இருக்குண்ணா. அப்படி வந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும். அவர் நல்ல டேலண்டட் பர்சன் தான் நீங்க சொல்றீங்க. நான் என்னங்க சொல்றது, ஒரு வருஷம் கோர்ட்டை நிக்க வச்சாங்களே, எதுக்காக வச்சாங்க? அவருக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கிறதுனால தானே ஒரு வருஷம் அவரை ஜெயிலில் வச்சாங்க. 1.5 வருஷத்துக்கு மேல. 1.5 வருஷம். அதுலேயும் அவருடைய திறமை வந்து ஒன்றிய அரசு எவ்வளவு தூரத்துக்கு செந்தில் பாலாஜி கண்டு பயந்ததுங்கிறதுக்கு அதுவே ஆதாரம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க வந்து திமுக கையில் வச்சிருக்கீங்க. ஆனால் ஜாக்கிரதை. இப்போ அதே போல சார், இப்போ திமுக யுக்திகளை வந்து தயார் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில வந்து முன்னணி நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளா இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்கள், திரு பொன்முடி அவர்கள், பெரியசாமி, இது மாதிரியான முன்னணியான இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து அடுத்த முறை வாய்ப்புகள் வழங்கப்படாது, அவர்களுக்கு அடுத்த பேட்ச் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் வழங்கப்படும். குறிப்பா இப்ப அடுத்து உதயநிதி அவர்களோட தலைமையை வந்து சந்திக்க இருக்கு திமுக, மற்றும் அவருடைய அதிகாரத்திலையும் சந்திக்க இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்றாற் போல நிர்வாகிகளையும் வந்து இளைஞர்களை வந்து கொண்டு வரணும், அடுத்த தலைமுறைக்கு வந்து இடம் கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் பிளாட்டட் பண்ணிருக்கதாக தகவல் வருது. அது பண்ணிருந்தா ரைட்டு தான். அதுல என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது? துரைமுருகன் போனா என்ன அவர் மகன் இருக்காரு. இப்போ டிஆர் பாலு போனா என்ன அவர் மகன் ராஜா இருக்காரு. பொன்முடி போனா என்ன அவர் மகன் இருக்கிறாரு. எல்லாம் அவங்கவுங்க மகனை கொண்டு உள்ள உட்கார வச்சுட்டாங்கல்ல. இவங்க போனா என்ன, அப்பா போறாரு, மகன் இருக்க போறா. இப்ப அப்பனும் மகனும் 2 பேருமே இருந்தாங்க. இப்ப அப்பா வெளியே போயிட போறாங்க, மகன் இருக்க போறாங்க. அவங்க குடும்பம் தானே இருக்கு. என்ன மாற்றம் வரப்போகுது? திமுக பொறுத்தவரை அது அந்த காலத்திலேயே பத்திரிகைகள் எழுதுனாங்க. ஒரு மாற்றமும் இல்லாத வந்து அரசியல் கட்சி வந்து திமுக, அவங்களதான் இருப்பாங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் பார்க்கணும். மக்கள் அதை வாரிசு அரசியல பார்க்க மாட்டாங்களா சார்? வாரிசு அரசியல் ஒரு திறமையான ஒரு ஆள் வந்து செய்யறான் போது யாரா இருந்தா என்னங்கிறது மாதிரி தான் மக்கள் மனசுல. ராஜராஜ சோழனே ஆண்டுகிட்டு இருக்கான்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. நல்லா ஆள்றாங்கிறதுனால அவன் இருந்துட்டு போகும். வேற யார போடுறது? ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களே ஒரு பொது மேடையில வந்து அமைச்சர் துரைமுருகன் அதே போல சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீன்ற மாதிரி கொஞ்சம் பேசினாரு. அதனால இது ஒப்பிட்டு பேச வேண்டியதா இருக்கு. அது மாதிரி சொன்னாரு. அது வந்து ரஜினிக்கும் பொறுத்து. இந்த கெட்டு வயசுல வந்து ஐஸ்வர்யா சாட்டுறியா? தேவையா உனக்கு? நீ ஆடலாம். ஐயா ஏதோ தப்பிச்சுக்கிட்ட, அவ்வளவுதான். இல்லாட்டி போன உன்னையெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் உள்ளது. எல்லா இடத்துலையும் உள்ளது. ஆனா இந்த மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் மீது கிரவுண்ட் லெவல்ல கடுமையான அதிருப்திகள் இருக்கு. அதனுடைய நீங்க இதை வந்து நீங்க வந்து திமுகவுக்கு நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க மகன்கள்லாம் வந்துட்டாங்க, அவங்களுடைய பசங்க தான் இருக்காங்க. துரைமுருகன் போனா என்ன, துரைமுருகனுடைய ஆட்கள் தான் வந்து மகனுக்கு போறாங்க. அந்த சீனியர் ஆட்கள்லாம் அவங்க வந்து தான் மகன்களை அவர்கிட்ட விட்டாங்க. அதனால ஆட்கள் யாரும் மாறல, அந்த குடும்பங்கள் அதே தான் இருக்குது. அப்பாவுக்கு பதிலாக மகன் வர்றான், அவ்வளவுதான். ஏன் இந்த கேள்வி வருதுன்னா சார், கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட திரு துரைமுருகன் அவர்கள் ஒரு 750 ஓட்டு தான், சொற்ப வாக்குல தான் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு. அதனால இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்றேன், அது அவருடைய மகனே வந்து தடுமாறி தான் ஜெயிச்சார். ஏன்னா நெத்தியில குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தா RSS ஒரு மாதிரி இருந்தார் பாக்குறதுக்கு. தடுமாறி தான் ஜெயிச்சாரு. அப்பவே அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. அந்த அவங்க இந்த சீனர்கள் இருக்கிற ஊர்ல அடுத்த தலைவர்கள் யாருமே உருவாக்கி இருந்தா அவங்க இவங்களுக்கு சவாலா இருப்பாங்க. அப்படியே உருவான மாதிரி தெரியலையே. செந்தில் பாலாஜியை தூக்கி அடிக்கிறதுக்கு அந்த கொங்கு மண்டலத்தில் இன்னொரு ஆள் வரலையே. பொன்முடியை தூக்கி அடிக்கிறதுக்கு விழுப்புரத்துல வேற யாரும் வரலையே. சேகர் பாபுவை தூக்கி அடிக்கிறதுக்கு வட சென்னையில ஒருத்தர் காணும். வேற தலைவர்களை உருவாக்கி இருந்தாக்கா இருக்குது. அது மாதிரி ஒருத்தர் வரலையே. இப்ப இந்த கட்சியில இந்த ரிஃபார்ம்ஸ் ஏற்படுத்துறது மூலியமா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புத்துணர்ச்சி பெறும், ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி நகரும். அடுத்த தலைமைக்கு வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சியை வந்து ஒப்படைத்து செல்கிறார் என்ற ஒரு சரியான பாதையில தான் மூவ் ஆயிட்டு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? அதாவது இப்படி எல்லாம் சொல்லி ஸ்டாலின் எப்படியா இறக்கி விடணும்னு நீங்க ஒரு ஆசைப்படுறீங்க. அது நடக்காது. அது நடக்காது. இப்படி எல்லாம் சொல்றது மூலமா எப்படியாவது நம்ம திமுக ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஐடியாவெல்லாம் கொடுக்குறது நல்ல எண்ணத்துல கொடுக்கறது இல்லை. 67 உங்க நல்ல எண்ணத்துல எப்படியாவது ஸ்டாலினை இறக்கி விட்டு அதை திமுக ஒழிச்சு விடணுங்கிறதுக்காக உங்க மீடியா முயற்சி பண்றதா தான் நான் நினைக்கிறேன். இல்ல சார், கஷ்டம் அது. அப்படி இருக்கு. 69 முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சர் ஆனார்.
2009 தானே சார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2.5 ஆண்டு காலத்திலேயே வந்து திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கிறாரு என்று சொன்னால் அடுத்த தலைமுறையாக அவரை வந்து தானே முன்னிலைப்படுத்துகிறார் என்று பொருள். எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய உடல் ஒத்துழைக்குது, நம்ம மனம் ஒத்துழைக்குது, அந்த காலத்தை வச்சுக்கிட்டு இந்த காலத்தை நீங்க பேசக்கூடாது. அன்னைக்கு வந்து டிஜிட்டல் மீடியாலாம் இல்லை, அன்னைக்கு கம்ப்யூட்டர்லாம் இல்லை, எல்லா இடத்துக்கும் நீங்க நடந்து போகணும், பொதுக்கூட்டங்கள்ல நீங்க பேசணும். இன்னைக்கு வந்து விஜய் என்னைக்கா வெளியில பார்த்துருக்கீங்களா? அவர் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து கவர்மெண்ட் இது கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆன்லைன்ல போயிடுச்சு, பொதுமக்களை பார்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. இன்னைக்கு ஈவென்ட் மேனேஜர்ஸ் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு போயிடுறாங்க. ஒரு கட்சி உறுப்பினர்கள் தேவையெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த ஆட்சி முறைகள் எல்லாமே மாறி போயிருக்கிற காலத்தில் நீங்கள் இன்னும் பழைய காலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன மாதிரி அடையாளம் தெரியாத இன்னைக்கு அடையாளம் எப்படி தெரிகிறோம்? டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு, வீட்டுக்குள்ளார போய் எல்லா செய்தியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சும்மா உட்காந்துக்கிட்டாங்க, காந்தராஜ் இன்டர்வியூன்னு போட்டுருக்கீங்க, காந்தராஜை பற்றி வருது. நல்லா பெரிய ஆளா? இப்படி இந்த மாதிரி மீடியா இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி அடையாளம் தெரியாத ஆட்களுக்கெல்லாம் அடையாளம் கிடைக்குது இல்லை. அந்த அளவுக்கு மீடியா வளர்ந்துருச்சு. இன்னைக்கு பெரிய தலைவர்கள் யாரையுமே நீங்க சொல்ல முடியாது. ஒரு பெரிய தலைவருக்கு பதிலாக நான் போய் ஒரு இடத்துல நின்னா எனக்கு அதை விட பெரிய கூட்டம் நிற்குது. ஒரு நினைவு அஞ்சலி நடத்தின ஒரு கூட்டத்தை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தில் பெரிய தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நான் வந்து பார்வையாளராக போயிருக்கேன். ஓகே, முடிச்சுட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வர்றேன், அவ்வளோ க்ரௌடு என் பின்னாடி வந்துருச்சு. அதில் ஒரு தலைவருக்கு என்ன யாருன்னு தெரியல. ஒரு தலைவராக இருந்தாலும் இந்த யூடியூப்பெல்லாம் பார்க்குற வழக்கம் போட்டு அப்படி ஒரு தலைவர். இவர் யாருங்கன்னு கேட்டார். இன்னொரு தலைவர் சொன்னால் அவர் தாங்க காந்தராஜ். அவர் என்ன பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் கேட்டால் அப்போ தான் தெரியுது ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ராசாமி யூடியூப்பே பார்க்காம இருக்கிறாருங்கிறது யாரோ வச்சு எப்படியோ வர்ற ஆட்கள். அதனால் அந்த இடத்துல அடையாளம் தெரியாத ஒரு காந்தராஜ் வந்து அடையாளம் தெரிந்த மனிதர்களோட பெருசாக கருதப்படுற அளவுக்கு டிஜிட்டல் மீடியாலாம் வந்துருச்சு. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற இதெல்லாம் இன்னைக்கு தேவையே இல்லை. எந்த கொள்கையின் அடிப்படையில் யார் எதுக்குறாங்கிறது யாருக்கு தெரியும்? இன்னைக்கு உடனடி பலன்கள் யார் கொடுக்குறாங்கிறத பார்க்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் வாக்கு இயந்திரத்தை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் டேம்பர் பண்ணி ரிசல்ட்டே மாற்ற முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது அர்த்தமில்லாத விஷயம். கலைஞர் ஸ்டாலின் அவங்களுடைய தலைமை, ஸ்டாலின் உதயநிதி தலைமையை ஒப்பிடக்கூடாது. அது அந்த காலம் வேறு, இந்த காலம் வேற. அந்த காலம் மாட்டு வண்டியில் போன காலம். அதுக்கப்புறம் காருக்கு வந்தாச்சு. கார் வந்து இன்னைக்கு வந்து ராக்கெட்டு இதெல்லாம் வந்துருச்சு. ஓகே, காலம்லாம் வேற. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.